ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நீர் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துனேன். 2 கப்பு மாவு எடுத்துக்கின்னு வெந்நீர் வச்சு அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலரிக்கின்னு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக கொட்டி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போடணும். இப்போ எடுத்துக்கிறேன், இதை போட போகிறேன் பாருங்கள் சார். அதுக்காட்டியும் தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் திருகி எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கப்பு பால் ஊற்றி வெல்லம் பாகு எடுத்து அதில் ஊற்றி உருண்டை பண்ணி போட்டு நீர் கொழுக்கட்டை செய்வோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீர் கொழுக்கட்டைக்கு சுடு தண்ணி வச்சு மாவு பிசைஞ்சிட்டு அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கின்னு இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இப்படி ஒன்று ஒன்றா இறக்கிட்டு வெந்த உடனே கொதிக்கணும். கொதிச்சோடனே இந்த உருண்டெல்லாம் வெந்து வர நேரத்தில் வெள்ளை பாவு எடுத்து ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றி ஏலக்காய் தட்டி போட்டு தேங்காய் பாகு எடுத்துருக்குறோம். அந்த உருண்டை வெந்த உடனே இந்த பாகு வடிகட்டி, வெல்லம் இல்லாமல் பாகு கிடையாது, வெல்லம் மண் இல்லாமல் கரைச்சி அதில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் திருவல் போட்டு தேங்காய் திருவல் வச்சுருக்குறோம் அதில் போட்டு இறக்கிட வேண்டியது தான். நீர் கொழுக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகு ஊற்ற போகிறேன். வெள்ளை கரைசல் ஊற்றிட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீர் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நீர் கொழுக்கட்டை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நீர் கொழுக்கட்டை சாப்பிட்லாம். தேங்க்யூ. அவ்வளோதான் முடிஞ்சுது.